எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையான்னு வைரமுத்து எழுதினாரு. 8 இந்த பங்கை நீங்கள் வாங்கி போடுங்க, உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு மோத்திலால் ஓஸ்வால் சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த நிறுவனங்களை சொல்லியிருக்கிறாங்க, அந்த நிறுவனங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு காசு பணம் வித் மீ வீரா. மோத்திலால் ஓஸ்வால் சொல்லியிருக்கக்கூடிய நிறுவனங்களில் ஃபஸ்ட்டு இருக்கிற கம்பெனி வருண் பிவரேஜஸ். யார் இந்த வருண் பிவரேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனி தான் பெப்சியுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாவில் சேல் பண்ணுற கம்பெனி. பெப்சிகோ கம்பெனி கூட இவங்க 1990 டைப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் நல்லாவே அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த கம்பெனியுடைய ஷேரை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு மோத்திலால் ஓஸ்வால் ஒரு சஜஷனை கொடுக்குறாங்க. வருண் பிவரேஜ் கம்பெனியுடைய ப்ராஃபிட் வந்து 58% வரைக்கும் இந்த ரீசெண்ட் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 3177 கோடி ரூபா செப்டம்பரில் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, Q2ல சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 392 கோடி, ஏர்னிங் பர் ஷேர் ₹5.87 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 74,000 கோடிக்கு மேலே இருக்குது, ROE 18க்கு மேலே இருக்குது, ROC 17க்கு மேலே இருக்குது, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 416 கோடி இருக்குது. இந்த கம்பெனி பற்றி ரீசெண்டாக குருஜி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பல விஷயங்கள் டீட்டெயிலாக புரியும். அண்ட் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் இந்த 52 வாரங்களில் ஹையஸ்ட்டாக போனது 1233 வரைக்கும் போயிருக்கு, லோவஸ்ட்டுங்கிறது 545 வரைக்கும் இறங்கியிருக்கு. நல்லாவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கம்பெனி, ப்ராஃபிட்டும் நல்லாவே பார்த்துருக்காங்க அண்ட் ரெவன்யூவும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா Q2 ரிசல்ட்டில் இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ வந்து 32.5% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. வரக்கூடிய காலங்களையும் இந்த கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால தான் மோத்திலால் ஓஸ்வால் இந்த கம்பெனியை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாகம் எடுக்குதுன்னு நீங்கள் பெப்சி வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதை கொஞ்சம் சேவ் பண்ணி ஷேரை வாங்கிடுங்க. மோத்திலால் ஓஸ்வால் சொல்லிட்டு அடுத்த கம்பெனி அசோக் லேலண்ட் நம்ம ஒரு கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனி ரீசெண்டாக தான் UAEக்கு வந்து 1400 ஸ்கூல் பஸ்ஸை தயாரித்து கொடுக்க ஒரு ஆர்டரை பிடிச்சாங்க. தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் பல மாநிலங்களும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் வந்து நிறைய பஸ்ஸை தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க அண்ட் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னா நான் ஏற்கனவே அசோக் லேலண்ட் பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். இப்போது மோத்திலால் ஓஸ்வால் ஏன் இந்த கம்பெனியை சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ கம்பேர் பண்ணும்போது 226% இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. ஆனால் லாஸ்ட் இயர்லேருந்து ஏன் எப்படி உயர்ந்திருக்குன்னா, லாஸ்ட் இயரில் வந்து ப்ராஃபிட் மைனஸில் இருந்துச்சு, அதாவது 84 கோடி ரூபா மைனஸில் இருந்துச்சு. இப்போது அது 186 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால தான் 226% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 9600 கோடி, ஏர்னிங் பர் ஷேர் 56 பைசா. சரி, இப்போ இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் லைட்டாக நம்ம பார்ப்போம். 42,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது, ROE 1.68, ROC 6.25 இருக்குது அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 2400 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து 145 ரூபா தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஹையஸ்ட்டாக போனது 169 வரைக்கும் போயிருக்கு, லோவஸ்ட்டாக போனது 93 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ மோத்திலால் ஓஸ்வால் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் 85% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் ப்ராஃபிட் வந்து 226% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் புதுசாக இவங்க UAEயில் ஒரு ஆர்டர் பிடிச்சிருக்கிறதுனால அடுத்த குவார்ட்டர்லேயும் இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் இன்னும் பெருசாகவும் நல்லா ப்ராஃபிட் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு சஜஷனை கொடுக்குறாங்க. ஆனால் கடந்த 3 வருடங்களில் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹையஸ்ட் தாங்க 166 சொன்ன தெரியுமா, அவ்வளோதான் போயிருக்கு, அதுக்கு மேலே போகலை. லோவஸ்ட்டாக போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இறங்கி 38 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இப்போது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 140 அண்ட் ஆடுன்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதனால ஆல்மோஸ்ட் வந்து இந்த பீக் லெவலில் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், இல்லைனா மோத்திலால் ஓஸ்வால் சொல்கிறதையே கேளுங்க. மோத்திலால் ஓஸ்வால் சொல்லியிருக்க அடுத்த கம்பெனி ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ். இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் 120 கோடியிலிருந்து 132 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் ப்ரீவியஸ் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 113 கோடியிலேருந்து 132 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் Q2 ரிசல்ட்டில் இந்த கம்பெனியுடைய சேல்ஸுங்கிறது 1301 கோடியாக இருந்துச்சு. இந்த கம்பெனியுடைய இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் 16.9% அதிகரிச்சிருக்கு. ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாமினோஸ் பீஸாவை இவங்க தான் ரன் பண்ணுறாங்க, டங்கின் டோனட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டையும் இவங்க தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபுட் செயின், ஹாங்ஸ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இந்த மாதிரியான ஃபுட் செயின் எல்லாத்தையுமே ரன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸோடைய பிஸ்னஸ் பற்றி நான் டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். இப்போ இந்த கம்பெனியுடைய மார்க்கெட்டுக்கு பார்த்தோம்னா அது 36,000 கோடிக்கு மேலே இருக்குது, ROE வந்து 25% மேலே இருக்குது, ROCயும் 21க்கு மேலே இருக்குது அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 540 கோடிக்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது 550 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 52 வாரங்களில் ஹையஸ்ட்டாக போனதுங்கிறது 806 ரூபா வரைக்கும் போயிருக்கு, லோவஸ்ட்டுங்கிறது 451 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இப்போ இந்த 451லேருந்து 551 அப்படிங்கிறது வந்து ஒரு 100 ரூபா தான் அதிகமாக இருக்குது, ஓகேவா? அதனால் 800 ரூபா வரைக்கும் பீக்கில் போணுச்சுன்னா
300 லாபம் தானே அப்படின்னு தான் வந்து இவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அடுத்ததாக இவங்க சொல்கிற கம்பெனி வினாத்தி ஆர்கானிக்ஸ். இந்த வினாத்தி ஆர்கானிக்ஸுங்கிறது ஸ்பெஷாலிட்டி ஆர்கானிக் இன்டர்மீடியேட்ஸ் அண்ட் மோனோமர்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட்டும் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 42.6% க்ரோ ஆயிருக்கு. அதாவது ஈரானியர் குரோத்துங்கிறது 42.6% இருக்குது. இந்த கம்பெனியுடைய எபிட்டாவும் வந்து 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் 51.4% உயர்ந்திருக்கு. ஸோ Q2ல 566 கோடி ரூபா ரெவன்யூ பார்த்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 148 கோடி அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 116 கோடி. ஏர்னிங் பெர் ஷேருங்கிறது ₹11.29. மார்க்கெட் கேப் வந்து 21,000 கோடிக்கு மேலே இருக்குது. ROE 20க்கு மேலே இருக்குது. ROCE 26க்கு மேலே இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸில் இருக்குது, 39 crore மைனஸில் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் ஹையஸ்ட்டாக போனதுன்னு பார்த்தீங்கன்னா 2377 வரைக்கும் போயிருக்கு. லோவஸ்ட்டுங்கிறது 1674 வரைக்கும் இறங்கியிருக்கு இந்த 52 வாரங்களில். இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் 2090 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த கம்பெனியுடைய ROE ROCE ரெண்டுமே நல்லா இருக்குது அண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது. இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே வந்து 74க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய குட் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த கம்பெனியை சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனி பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுவோம். அடுத்து இவங்க சொல்கிற கம்பெனி மெட்ரோ பிராண்ட்ஸ். மெட்ரோ பிராண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த லீடிங் ஃபுட் பேக் கம்பெனி. அதாவது அதிகமான ரிட்டைல் ஸ்டோர் வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்களில் 3வது இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக அது இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஹிஸ்ட்ரி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லால் சிங் சத்தா படம் பாருங்கள், அமீர் கான் நடித்த படம். அதில் ஒரு ஜாலியாக சொல்லுவார். இந்த கம்பெனி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனியோட ஈரானியர் growth ப்ராஃபிட்டில் வந்து 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 40.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியுடைய எபிட்டா 52% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் வந்து 46% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்களேன், பயங்கரமாக டிப் ஆகிருக்கும். ஏன்னா ஜூனில் வந்து 508 கோடியாக இருந்த கம்பெனியுடைய சேல்ஸ் Q2ல செப்டம்பரில் 476 கோடியாக குறைஞ்சிருச்சு. அண்ட் Q1ல 106 கோடியாக இருந்த ப்ராஃபிட்டும் இப்போது 78 கோடியாக குறைஞ்சி போச்சு. ஆனால் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்பொழுது Q2ஓட கம்பேர் பண்ணும்பொழுது பெட்டராக இருக்குது. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 21,000 கோடிக்கு மேலே இருக்குது. அண்ட் ROE 20க்கு மேலே இருக்குது. ROCE வந்து 19க்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியுடைய கடன் 805 கோடி தான். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 172 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 790 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட்டாக போனது 981 வரைக்கும் போயிருக்கு. லோவஸ்ட்டுங்கிறது 426 வரைக்கும் இறங்கியிருக்கு. இந்த கம்பெனி பற்றி நான் இறங்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அடுத்து இவங்க சொல்லிய கம்பெனி வந்து ஏஞ்சல் ஒன். ஏஞ்சல் ஒன்றுங்கிறது ஒரு ப்ரோக்கிங் கம்பெனி மட்டும் கிடையாது, ஒரு டைவர்சிஃபைடு ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதாவது இவங்க ஸ்டாக் டீல் பண்ணுவாங்க, கமாடிட்டி டீல் பண்ணுவாங்க, கரன்சி ப்ரோக்கிங் டீல் பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் ப்ரோக்கிங், அதுக்கப்புறம் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி, டெபாசிட்டரி சர்வீசஸ், இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஏஞ்சல் ஒன்றுங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியுடைய சேல்ஸும் 52% இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயர் Q2லேருந்து. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 59% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியோட எபிட்டாவும் 59% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் Q2ல 527 கோடியாக இருந்த ஏஞ்சல் ஒன் கம்பெனியுடைய ரெவன்யூ இப்போது 717 கோடியாக அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி 134 கோடியாக இருந்த ப்ராஃபிட் இப்போது 214 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டர்லேருந்து கம்பேர் பண்ணாலும் 182 கோடியாக இருந்த ப்ராஃபிட் இப்போது 214 அதிகரிச்சிருக்கு. ஏர்னிங் பெர் ஷேருங்கிறது ₹25.63. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் வந்து 12,600 கோடிக்கு மேலே இருக்குது. அண்ட் ROE 46, ROCE 35. இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பர்பான ROE அண்ட் ROCE இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய கடன் பார்த்தீங்கன்னா 3032 கோடி இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 488 கோடி வச்சிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1500 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1510-18 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட்டுங்கிறது 2022 வரைக்கும் போயிருக்கு. லோவஸ்ட்டுங்கிறது 990 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஏஞ்சல் ஒன் கம்பெனி பற்றியும் இன்னொரு நாள் ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் போடுறேன். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் அப்படியே வச்சுங்க. அடுத்த கம்பெனி CAMS சர்வீஸ். CAMS சர்வீஸுங்கிறது நம்ம சென்னையில் முங்கம்பாக்கத்தில் ஜெமினி பிரிட்ஜுக்கு பக்கத்தில் தான் அந்த கம்பெனியுடைய ஆஃபீஸ் இருக்குது. இந்த கம்பெனியுடைய கோர் பிஸ்னஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சியாக இருக்கிறாங்க. அண்ட் இன்வெஸ்டர் சர்வீஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ணிட்டு கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ லாஸ்ட் இயர் Q2ல 216 கோடியாக இருந்துச்சு. இப்போது 232 கோடி அதிகரிச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் Q2ல இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் 65 கோடி, இப்போது அது 70 கோடி. ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணிங்கன்னா ரெவன்யூ 226 கோடி, இப்போது 232 கோடி. ப்ராஃபிட்டும் அதே மாதிரி 62லேருந்து 70 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ₹14.22 இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பெர் ஷேராக இருக்குது. ஸோ CAMS கம்பெனி பற்றி இன்னும் நிறைய பார்க்கணும்னா மார்க்கெட் கேப் 11,000 கோடிக்கு மேலே இருக்குது. ROE வந்து 54க்கு மேலே இருக்குது. ROCE 62க்கு மேலே இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய டெட்டுங்கிறது 72 கோடி தான். ரொம்ப கம்மியான கடன். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 246 கோடி இருக்குது. எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதாவது இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனி பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த கம்பெனியுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து 2290 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வாரங்கள் அதிகமாக போனது 3140 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் இறங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா 2037 வரைக்கும் இறங்கியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி எலுமிச்சை மரம்.
அதான் லெமன் ட்ரீ ஹோட்டலுடைய பிஸ்னஸ் நம்ம பார்த்தோம்னா செப்டம்பரில், அதாவது லாஸ்ட் இயர் Q2ல 97 கோடி ரூபா ரெவன்யூ பார்த்துருக்காங்க. அண்ட் இந்த இயர் 197 கோடியாக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பரில் 33 கோடி ரூபா மைனஸில் இருந்திருக்கு. ஏன்னா Q2ல 19 கோடி ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. 2020-21 காலகட்டத்திலலாம் கோவிட்னால நிறைய ஹோட்டல்ஸ் மூடி இருந்தாங்க, பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக டவுன் ஆச்சு. ஸோ இப்போ வந்து அப்படியே அது வந்து மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7500 கோடிக்கு மேலே இருக்குது. ROE மைனஸில் தான் இருக்குது, -10 இருக்குது. ROC வந்து 1.20 ஆயிருக்கு. டெட் 2100 கோடிக்கு மேலே இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 68 கோடி வச்சிருக்காங்க. 52 வாரங்களில் ஹையஸ்ட்டாக போனது 96 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோவஸ்ட்டுங்கிறது 42 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. இப்போது 95 ரூபா அப்படிங்கிற அந்த ஹையஸ்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஜென்ரலாக வந்து பெருசாக இல்லை. ஆனால் வரக்கூடிய காலங்களில் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, டூரிசம்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனியும் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு. ரெண்டாவது, இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக 90 ரூபா 95 ரூபா ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அதனாலையும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி வாங்கி போடுவோமே 100 ரூபா தானே அப்படின்ற மாதிரி வாங்குவாங்கல்ல, அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் காசு பண்ணி நிகழ்ச்சியில் பார்த்தது 8 கம்பெனியுடைய ஷேர் பற்றின டீட்டெயில். இதை யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்கிங் கம்பெனி. அந்த கம்பெனியுடைய வேலையை இந்த மாதிரி நிறைய கம்பெனியை இதை வாங்குங்க, இதை வாங்காதீங்கன்னு சொல்கிறது தான் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து வந்து தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏண்டா ஒரு ப்ரோக்கிங் கம்பெனி சொல்கிறத அப்படியே வந்து சொல்கிறியே, இது நியாயமா? உனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எது இருந்தானே இல்லைன்னு ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்பெனி பற்றி சஜஷனோ ரெக்கமெண்டேஷனோ கொடுக்க முடியும். அதனால் மோதிலால் ஓஸ்வால் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். வணக்கம்.